Welcome back to session 2 children. Last session we completed types of viral diseases. Now we are going to see about examples of viral diseases. Totally 8 examples we are going to see one by one. Right? Number 1, common cold. Causative agent, rhinovirus. Site of infection, respiratory tract. Mode of transmission, through the droplet infection. Last class itself we have started discussing about droplet infection. What is droplet infection? ஒருத்தர் காஃப் பண்ணுறது மூலமாக ஸ்னீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு அந்த ஏரோசால்ஸ் மூலமாக அவங்க தும்பும்போது இரும்பும்போது வரக்கூடிய அந்த ஏரோசால் ட்ராப்லெட்ஸ் மூலமாக வர்றதை ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்டம்ஸ் நேசல் கன்ஜெஷன், மூக்கு அடைக்கிறது, சளி அடைக்கிறது, நேசல் டிஸ்சார்ஜ், மூக்கிலிருந்து ஃப்ளூயிட் வர்றது, சோர் த்ரோட் தொண்டை புண்ணாகிறது, cough, headache. இதெல்லாம் symptoms of common cold. Right? Tips to prevent spreading a cold. Wash hands frequently. Disinfect contaminated objects and surfaces. Avoid touching your face. Always cover mouth and nose when sneezing and or for coughing. Isolate yourself until the symptoms have passed. இது மூலமாக காமன் கோல்டை நீங்கள் தவிர்த்துக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். காமன் கோல்ட் மெயின் சிம்டம்ஸ் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங். காமன் கோல்ட் இஸ் காஸ்டு பை rhinovirus. Cause of common cold is called it as rhinitis. Symptoms of rhinitis: runny nose, headache, sneezing, cough, sore throat. Next, mumps. Next viral disease, mumps. Mumps is caused by mumps virus. It is actually a RNA virus, paromyxavirus. Mumps. Example, mumps. Viral disease example 2, mumps. It is caused by mumps virus. It is actually a RNA virus, paromyxavirus. Paramyxavirus. Salivary gland, the infected region. இந்த paramyxavirus வந்துச்சுன்னா எந்த பார்ட் ஆஃப் த ரீஜனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டார்கெட் salivary gland, உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். parotid gland, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் படிச்சோம் இல்லையா, sublingual gland. ரைட்? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சலைவா அண்ட் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். எச்சில் மூலமாவோ இல்லை ட்ராப்லெட் மூலமாவோ ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு இது டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த வைரல் டிசீஸ். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பேரோட்டிட் கிளாண்ட். உமிழ்நீர் சுரப்பிலேயே பெரிய உமிழ்நீர் சுரப்பி எது? லார்ஜஸ்ட் salivary gland is a parotid gland. So enlargement of the parotid gland is a main symptom for mumps. MMR vaccination is the best protection against mumps. MMR vaccine குழந்தைங்களுக்கு போடுவாங்க இல்லையா, அப்போ மம்ப்ஸுக்காக தான் இந்த MMR வேக்சின் போடுறாங்க. கீப் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங் மம்ப்ஸ். என்னெல்லாம் இது பண்ணலாம்? டோன்ட் ஷேர் ட்ரிங்க்ஸ் ஆர் ஈட்டிங் யுட்டென்சில். கவர் யுவர் ஃபேஸ் வென் யூ காஃப் ஆர் ஸ்னீஸ். ஸ்டே ஹோம் வென் யூ ஆர் சிக். வென் யூ ஆர் சிக், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃபன் வித் சோப் அண்ட் வாட்டர். க்ளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ட் த சர்ஃபேசஸ். இப்போ மம்ப்ஸ் வந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃபி சீக்ஸ். சீக்ஸ் கெட், அவங்களோட கண்ணம் வந்து பேரோட்டிட் கிளாண்ட் வீங்கிறதுனால அவங்களோட சீக்ஸ் வந்து ரொம்ப ஸ்வாலனாக இருக்கும். ஜாஸ், அந்த தாடை பகுதியும் கண்ணமும் பெருசாக வீங்கி இருக்கும். ஃபீவர், ஹெட்ஏக், மசில் ஏக், டயர்ட்னஸ், லாஸ் ஆஃப் அப்பிடேட். மந்தத்தன்மை, பசி இருக்காது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ் ஆஃப் அப்பிடேட். Symptoms of mumps, once again I repeat: fever, pain on both sides of the cheeks, pain of the ear, jaws and chin, pain when eating, pain, totally body pain, headache. These are the symptoms of mumps. Mumps வந்தா parotid gland inflame ஆகிறது, வீங்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. See the picture. Parotid gland get swollen. ஸோ அதனால swollen neck and gland, அவங்களோட கழுத்து பகுதியும் அந்த கண்ணம் பகுதியும் நெக் ரீஜனும் என்ன ஆகும்னா வீங்கி காணப்படும். இட்ஸ் ஆக்சுவலி மம்ஸ் சிம்டம். ஒரு பர்சனுக்கு மம்ஸ் வந்தால் இந்த மாதிரி அந்த ஜாஸ் ஒட்டி, இந்த சீக்ஸ் ஒட்டி வீக்கம் அதிகமாக ஏற்படும். நெக்ஸ்ட் டிசீஸ் நம்ம பார்க்க போகிறது மீசல்ஸ்.
மீசல்ஸோட காசெட்டிவ் ஏஜென்ட் ருபெல்லா வைரஸ். திஸ் இஸ் ஆல்சோ a RNA வைரஸ். ஓகே, பாராமிக்சோ வைரஸ், இதுவும் பாராமிக்சோ வைரஸ் தான். மீசல்ஸும் ருபெல்லா வைரஸ், RNA virus, it has RNA as a genetic material. It is a type of paramyxovirus. மீசல்ஸ், மீசல்ஸ் எங்கே டார்கெட் பண்ணும், எந்த உடல பகுதியை இது தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசல் வைரஸ் ருபெல்லா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்ச ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். சிம்டம்ஸ், மீசல்ஸ் வந்தால் சோர் த்ரோட், ரன்னிங் நோஸ், காஃப், ஃபீவர், ரெடிஷ் ரேஷஸ் ஆன் த ஸ்கின், நெக், இயர்ஸ். அவங்களோட ஸ்கின்ல கழுத்து பகுதியில், காது பகுதியில் ரெட் கலரில் ரேஷஸ் வரும். ரைட், மீசல்ஸ். See, measles. It's actually the virus spread by breathing in virus containing droplets or by touching contaminated surfaces. The virus grows in cells in the back of the throat and lungs. Symptoms appear after 10 to 12 days. Infected person has a very few person may feel high fever, fever lasting 2 to 4 days, followed by a cough, runny nose and red watery eyes. Rash இருக்கும். See, இந்த மாதிரி rashes இருக்கும் மீசல்ஸ் அப்போ. Day 1 and 2 yearly symptoms. 1 to 2 weeks after exposure அவங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக rashes இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரேஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேர்ட் டே ஆக ஆக பாடி ஃபுல்லாகவே அந்த rashes. Rash starts on the head and spreads downward to other parts of the body. This is measles. Right? Next, we are going to see viral hepatitis. Viral hepatitis, name of the disease viral hepatitis. Causative agent, எந்த வைரஸ்னால ஏற்படுது? hepatitis B virus. Viral hepatitis caused by hepatitis B virus. It infects liver. Hepatitis, viral hepatitis is the name of the disease. Name of the virus hepatitis B virus. எந்த ஆர்கனை நமக்கு அஃபெக்ட் பண்ணும்? லிவர். தென் எது மூலமாக இது பரவும் அப்படின்னா பேரண்ட்ரல் ரூட், அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வரலாம். ஆர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமாக இது வரலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் ஆகிறது மூலமாக இது ஒருத்தர்கிட்ட இருந்து, இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஹெல்தி பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். சிம்டம்ஸ், லிவர் டேமேஜ், ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை, நௌசியா குமட்டல், எல்லோ ஐஸ், ஃபீவர், பெயின் இன் த அப்டமன். இதெல்லாம் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இஸ் அ மெயின் காசேட்டிவ் ஏஜென்ட் ஃபார் ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் நார்மல் லிவராக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்தால் liver get infected. See, infected liver. Then yellowish eyes is the characteristic feature of jaundice. Next, chicken pox caused by varicella zoster virus. Caused by chicken pox is caused by varicella zoster virus. It's actually a DNA virus. நம்ம இது வரைக்கும் ரெண்டு RNA virus பார்த்துருக்கோம், right? Mumps virus is a RNA virus. Rubella virus is a RNA virus. Varicella, chicken pox is caused by varicella zoster virus. It is actually a DNA virus. ஸோ நம்ம உடம்புக்குள்ள இந்த varicella zoster virus வரும்பொழுது எந்த பகுதியை தாக்கும்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஸ்கின், நர்வஸ் சிஸ்டம். What are the mode of transmission? Droplet infection or direct contact with the person, infected person. Mild fever symptom, mild fever, itchy skin, skinல அரிப்பு ஏற்படும், rash and blisters, குட்டி குட்டி கொப்பளங்கள் வரும். Chicken pox. See, the characteristic feature of varicella or chicken pox is the rash, blisters and bumps all form at the same time. உடம்பு ஃபுல்லா வர்றது. Stages of chicken pox. First stage, small red bump. Second stage, clear fluid filled the blister, கொப்பளத்தில் நீர் கோக்கிறது. Third stage, scabbed lesion, புண்ணு மாதிரி மாறுறது. இதான் third stage. Chicken pox, blisters in the early stages of chicken pox. See, chicken poxக்கும் மீசல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரேஷஸ் வரும், ரெட் ஸ்பாட்ஸ் வரும், இதெல்லாம் பார்த்தோம், ரைட்?
இது உங்கள் புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கோ. சிக்கன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், ரெண்டுத்துலேயுமே ஃபீவர் இருக்கும். சிக்கன் பாக்ஸில் ஹெட்ஏக் இருக்கும், ரெண்டுத்துலேயுமே ஹெட்ஏக் இருக்கும். இதில் ரெட் பிளாட்சி ரேஷ் ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் ஆன் த ஃபோர்ஹெட்டில் இது அப்பியர் ஆகும். ரைட், இதில் ரெட் ஸ்பாட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆன் த செஸ்ட், ஃபேஸ் அண்ட் பேக். இதில் நெத்தியிலேருந்து வரும். மீசல்ஸ்ன்றது ரெட் கலரில் ஐலாம் வந்து இன்ஃப்ளேம் ஆகும், கண்ணுக்குள்ளெல்லாம் கூட என்ன ஆகும், அந்த மீசல் வைரஸ் வந்து அந்த ரெட்னஸை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சிக்கன் பாக்ஸில் என்ன ஆகும், ரெட் ஸ்பாட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆன் த செஸ்ட், ஃபேஸ் அண்ட் பேக். Right, that is the main difference. Spots turns into itchy blisters, கொப்பளமா மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இன்சைட் த மவுத், வாய்க்குள்ளே கூட அந்த கொப்பளங்கள், மீசல்ஸாக இருந்தால் வாய்க்குள்ளே கூட அந்த கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது poliomyelitis. Poliomyelitis is caused by poliovirus, RNA virus. It is also a RNA virus. It targets, நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சா இந்த போலியோ வைரஸ் எந்த பகுதியெல்லாம் தாக்கும், இன்டெஸ்டைன், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். இட் இஸ் ஆல்சோ a droplet infection through oral fecal route. ஈவன் இந்த போலியோ வைரஸ் கண்டாமினேட்டட் ஃபுட் மூலமாகவோ கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாகவோ கூட ஒரு பர்சனுக்கு உள்ள நுழையலாம். இட்ஸ் ஆக்சுவலி a droplet infection. என்னெல்லாம் இதோட சிம்டம்ஸ், ஃபீவர், muscular stiffness and weakness, muscle get stiff and muscle become weak, paralysis, கை கால்களில் வந்து பேரலைசஸ் ஏற்படுறது, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகிறது. ரைட், இதெல்லாம் போலியோமைலிட்டிஸோட சிம்டம்ஸ். ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் poliomyelitis is a highly infectious viral diseases which mainly affects the young children. குழந்தைகளை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், ஹெடேக், ஃபீவர், ஸ்டிஃப் நெக், வாமிட்டிங், ஃபேட்டிக்னா டயர்ட்னஸ், சடன் ஆன்செட் ஆஃப் ஃப்ளாப்பி ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், கை கால்கள் வந்து ஃப்ளாப்பி ஆகிறது, ஃப்ளக்கிட் ஆகிறது. ரைட், ரொம்ப மெலீஸ் ஆகிடும். இப்போ அந்த ஃபீவர் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா சிவியர் கேசஸ் கேன் லீட் டு பெர்மனன்ட் பேரலைசஸ் ஆர் ஈவன் டெத். ஹூ ஆர் அட் ரிஸ்க், யாருக்கு இந்த ரிஸ்க் இருக்கும், anyone who has not been fully immunized by the polio ட்ராப்ஸ் போடுவாங்க இல்லையா, இப்போலாம் போலியோ ட்ராப்ஸ் அதிகமாக போட்டுறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். Children under 5 years of age are most vulnerable. ஸோ அதனால தான் 5 வயசுக்குள்ளே போலியோ ட்ராப்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. How does it spread? Polio viruses primarily spread by feces or through the oral fecal route, often through the food, water or objects contaminated feces from an infected person. See polio person, இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். Poliomyelitis is highly infectious viral disease which mainly affects the young children. The virus transmitted through the contaminated food, water and multiplies in the intestine from where it can invade the nervous system. So நம்ம intestineல போய் மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறமா nervous system affect பண்ணும். See, paralyze ஆகிறது, கால் கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் அந்த மசில் வந்து என்ன ஆகும், skeletal muscle gets weakened. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெங்கு ஃபீவர், பிரேக் போன் ஃபீவர். டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்டு பை டெங்கு வைரஸ் ஆர் ஃப்ளாவி வைரஸ், DEN14 virus. Dengue virus or flavi virus, nicknamed as dengue virus 14 virus. Skin and blood. எந்த பகுதி நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணும், ஸ்கின் அண்ட் பிளட். எப்படி இது டிரான்ஸ்மிட் ஆகும், இட் டிரான்ஸ்மிட்டட் through the mosquito vector Aedes aegypti. A virus transmitted through the mosquito vector. The mosquito is named as Aedes aegypti. Right? Symptoms: severe flu-like illness, sudden onset of fever, painful headache, muscle and joint pain. கை கால்கள் மூட்டுகளில் பயங்கர வலியாக இருக்கும் டெங்கு வந்தா. Dengue virus, it's a viral disease spread through the bite of Aedes aegypti mosquito that has been infected. அந்த மஸ்கிட்டோ இன்ஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ ஒரு நார்மல் பர்சனை கடிக்கும் பொழுது இது என்ன இன்ஜெக்ட் பண்ணும், டெங்கு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணும். சிம்டம்ஸ்: சிவியர் ஹெட்டேக், சிவியர் ஜாயிண்ட் மசில் பெயின், பெயின் பிஹைண்ட் த இயர்ஸ், ஐஸ் அண்ட் வாமிட்டிங், ஸ்கின் ரேஷ். டெங்கு ஹெமரோஜிக் ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம்.
right? Treatment, consult your doctor. There is no specific medicine for dengue. Rest and drink plenty of water. Paracetamol can be taken for fever and pain relief. Avoid aspirin for children below the age of 12 years. அதாவது ஆஸ்பிரின் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, 12 இயர்ஸ்க்கு பிலோவாக இருந்தால் அது கொடுக்கக்கூடாது, ரைட்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக சிக்குன்குனியா, ஆல்ஃபா வைரஸ், டோகா வைரஸ். சிக்குன்குனியாவுக்கு காரணமான வைரஸ், சிக்குன்குனியா இஸ் ஆக்சுவலி நேம் ஆஃப் த டிசீஸ். The name of the virus which transmit the chikungunya is the alpha virus or toga virus. It affects nervous system. நம்ம பாடியில் எந்த பகுதி இதை அஃபெக்ட் பண்ணும் இந்த டோகா வைரஸ்? நர்வஸ் சிஸ்டம். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த mosquito act as vector, that to a particular mosquito named as Aedes aegypti. இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஹெட்ஏக், joint swelling, right? Chikungunya is transmitted through the bite of Aedes aegypti and the Aedes albopictus. Extra point, Aedes albopictus mosquito. The second is only found in Isabel. இந்த Aedes albopictus அப்படின்றது இசபெல்ல மட்டும்தான் இருக்கு, நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்காது, right? Symptoms just like dengue fever, body aches, but more intense in joints and tendons, can become chronic and cause blindness. சில சமயத்தில் அதிகமாகும் பொழுது நம்ம ஸ்டைடியாக ட்ரீட் பண்ணலனா it may cause blindness too, right? Chikungunya symptoms: severe joint pain, rashes on the body, headache, joint swelling. We discussed about common cold, mumps, measles, viral hepatitis, chicken pox, poliomyelitis, dengue fever or breakbone fever. ஏன் இந்த breakbone fever சொல்கிறோம்? பிகாஸ் போனில் அதிகமாக பெயின் இருக்கிறதுனால, ஜாயினில் அதிகமாக பெயின் இருக்கிறதுனால எலும்பு உடையும் போது என்ன வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலி இருக்கும், அதனால இதை breakbone fever சொல்கிறோம். லாஸ்ட்டாக சிக்கன்குனியா. நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டிஸ்கஸ் வித் protozoan diseases. We completed viral diseases. Till the viral diseases we are completed. Next class we are going to see about protozoan diseases. Thank you children.